ஸ்டார்டிங்லே இதோ இதான் அந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க வர நம்ம டிராகனர் இருந்து ரசிச்சுட்டு இருப்பானா. என்ன பேட் வைபா இருக்குன்னு பார்க்கும்போது ப்ரொக்ளமேஷன் வச்சிருப்பா கையில. இந்த ஊரை கைப்பற்றிக்கலாம்னு சொல்லும் போது அதெல்லாம் தேவையில்ல பேசாம வாழ்ற மாதிரி தான் கூட்டு போவானா. சரி ரைட், நீங்க பெரிய கை அப்படிதான் இருப்பீங்கன்ற மாதிரி பேசிட்டு வருவா. லிங்ஸி அங்க நின்னுகிட்டு இங்க என்னமோ ஒரு பேரியர் இருக்கு, அதை செயின்ட் ஆஃப் வாட்டர்ன்ற ஒரு கார்டு தான் கிரியேட் பண்ணிருக்கு. அந்த பேரியரை மாரி நீங்களும் சரி மான்ஸ்டரும் சரி உள்ளலாம் போக முடியாதுன்னு சொல்லுவாளா. ரைட்ன்ற மாதிரி தான் யோசிப்பானா. ஏய் கிரேட் டேபிள் டிராகன், நீ இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு வாய்ஸ் கேட்குமா. ரைட் ரைட், இதான் அந்த செயின்ட் போலன்ற மாதிரி யோசிச்சவன். நாங்க இந்த ஊர்ல தங்க தான் வந்திருக்கோம், நாங்க ஏதோ டிஸ்ட்ராய்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா. நீ சொல்ற கதையில நான் நம்புவேன் நினைக்கிறியா, உன்னோட மேஜிக்லாம் எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்ல நான் நிஜமாலே எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா. நீ இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்கும் போது ஏதோ காப்பாத்துங்கன்ற மாதிரி அந்த வாய்ஸ் கட் ஆயிரும். என்னன்னு பார்த்தா நம்ம லிங்ஸியோட வேலையா தான் இருக்குமா. ஏதாவது பண்ணியான்னு கேட்கும் போது நானும் எதுவும் பண்ணல, இந்த பேரியரை உடைக்கிறதுக்காக அவளை சும்மா பயமுறுத்துன்னு சொல்லும் போது என்ன ஆச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக் கட்டுவாங்களா. அந்த மாதிரி நம்ம டிராகனுக்கு வாய்ஸ் நான் கேட்டுட்டு இருக்கோம்ல, அந்த நேரம் தண்ணியில இவளோட பவரை யூஸ் பண்ணிருக்கா. அந்த செயின்ட் பின்னாடி போய் நின்று பயமுத்தி விட அது அப்படியே ஓடி போயிருமா. உங்களே ஊருக்குள்ள விட மாட்டேன்ட்டா அவளை என்ன சும்மா விடாதன்ற மாதிரியாவே பேசிட்டு இருக்கும்போது ரைட்ன்ற மாதிரி பயந்து உட்காந்துருவானா. அப்படியே அடுத்த சீன்ல நடந்து போயிட்டு இருப்பாங்களா. நம்ம டிராகனும் சீக்கிரமாவே அந்த ஹோலி செயின்ட் கண்டுபிடிச்சாகணும், ஏன்னா அந்த பேரியர் இப்படி இல்லன்ற போது உள்ள நிறைய டீமன்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா. அந்த ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பயந்து போய் பாத்துட்டு இருப்பாங்களா. இவங்க என்ன அப்படி பாக்குறாங்க போடு தெரியுமா கேட்கும் போது அதெல்லாம் வேணும்னு சொல்லுவானா. இப்ப நான் இவங்களுக்கு நல்லவனு காட்டணும், அதுக்கு ஒரே வழி தான் சொல்லிட்டு அவ காதுல சில விஷயங்கள் சொல்லுவான். இதை கேட்டவனும் இதை நான் பண்ணுன்ற போது அது உங்களுக்கு தான் கெட்ட பேருன்ற மாதிரி சொல்லுவாளா. கிரேட் டேபிள் டிராகன் சொன்னதை செஞ்சே ஆகணுன்ற மாதிரி சொல்ல ஓகேன்னு சொன்னவ எல்லாரும் இங்க கவனிங்களேன், இது வந்து என்னோட டிராகன் தான், நாங்க வந்து சர்க்கஸ்ல இருந்து வந்திருக்கிறோம், சோ இதை பார்க்கலாம் யாரும் பயப்பட வேணாம் மாதிரி சொல்லுவாளா. ஓ அப்படியா, இங்க ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்காங்க போல, ஹோலி செயின்ட் போவது எங்களுக்கு தெரியுமே, மாஸ்டர் எல்லாம் உள்ள விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்ல எல்லாரும் கிளம்பி வருவாங்க. நீங்க இங்க ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கீங்கன்ற போது ரொம்ப சந்தோஷம், இவங்க தான் எங்களோட வாட்டர் கார்டு. அது மட்டும் இல்லாம சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடமே வெறும் பாலைவனமா தான் இருந்துச்சு, இவங்க தான் வந்து அவங்களோட வாட்டர் பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்தையே மொத்தமா மனுஷங்க வாழ்ற மாதிரி மாத்தினாங்கன்னு சொல்லும் போது அதனாலதான் செலனில வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்களுக்காக ஃபெஸ்டிவல் ஓப்பன்ற மாதிரி சொல்லுவாங்களா. யோ இவ்வளவு பீத்திக்கிட்டு இருக்காத, உன் செயின்ட் என்னை பார்த்து பயந்து ஓடி போயிட்டான்னு சொல்லும் போது இல்ல இவ சின்ன பொண்ணு அப்ப காமெடி பண்ணிட்டு இருப்பா. சோ ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேட்கும் போது சரி சரி நீ ஃபாலோ பண்ணுங்க, ஒரு நிமிஷம் டிராகன் நீ எப்படி பேசுன்ற மாதிரி கேட்கும் போது இல்ல இதெல்லாம் ஒரு மனுஷங்கள்ட்ட இருந்து கத்துக்கிற ட்ரிக் தான் சொல்லுவானா. ரைட்ரான்ற மாதிரி கை நீட்டுவான். அப்படியே அடுத்த சீன்ல ஹோட்டல்ல தான் இருப்பாங்களா. இந்த டீமன் லாடுக்கு இந்த பேரியர் உடஞ்சிருச்சுன்னு தெரியாத வரைக்கும் நல்லதுதான், சரி லிங்ஸி நீ இங்கே ரெஸ்ட் எடு நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லுவானா. நானும் கூட வருவேன்னு சொல்லுவா. லிங்ஸி இது ஒரு ஆர்டர், நீங்க எந்த வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லும் போது மூஞ்ச தெரதா வச்சுக்கிட்டு சரி உங்களோட ஆர்டர் நான் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றேன் மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. அப்படியே அடுத்த சீன்ல டிராகனும் சீக்கிரமே இந்த வாட்டர் செயின்ட கண்டுபிடிச்சாகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருந்துட்டு ஊருக்குள்ள விசாரிச்சு தேடிட்டு இருப்பானா. அப்படியே இந்த ஹோலி செயின்ட் இருக்குல்ல ஹோட்டல்ல ஒரு மகுக்குள்ளதான் உதவிட்டு இருக்கும். அந்த டிராகன் மட்டும் என்ன கண்டுபிடிச்சின்ற போது என்ன போட்டுதல்ல தான் பாக்கும், சோ அது கண்ணிலே படக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாளா. நம்ம பயப்புலையும் தண்ணி தாக்கத்துல அங்க சுத்திட்டு இருக்க இவன் எப்படி இங்க வந்தான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாளா. தண்ணி வேணும் இருக்குதான்ற மாதிரி உள்ள வந்து பாக்கும்போது அந்த மக்கு மட்டும் தனியா தெரியும், அதை எடுக்கலான்னு போகும்போது இவ அப்படியே எஸ்கேப் ஆயிருவா. நான் தொடவே இல்லை எப்படி கீழே விழிச்சுன்னு யோசிக்கும் போது அப்படியே அந்த செயின்ட் தெரிச்சு ஒழிக்கிட்டு இருக்குமா. அப்படியே அடுத்த சீன்ல ஏதோ பண்ண வீட்டுல மாதிரி ஒரு இடத்துல போய் ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த செயின்ட் வராதுன்ட்டு. சோ நம்ம பயப்புல அப்படியே தண்ணி காஞ்சு போய் நடந்து வந்துட்டு இருக்க இந்த ஊர் மக்கள்லாம் செயின்ட் அந்த தண்ணியில இருக்குன்றனால அந்த தண்ணியை மாசடான என்னால தொட முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. எப்பா தண்ணி கிடைச்சிச்சுன்னு குடிக்கலாம்னு போவானா, அங்கேயே தண்ணி இருக்காது. சரி இந்த செயின்ட தேடுற வேலையை பாப்புன்ற மாதிரி சுத்திட்டு இருக்க. அந்த செயின்ட் ஒரு அளவுக்கு மேல அழுகுற சத்தம் எல்லாம் கேட்குமா. அப்படியே சீனை கட் பண்ணி பொறுத்தது போதும் தண்ணியை குடிக்க வேண்டியதுன்ற மாதிரி யோசிப்பான். இதான் அந்த சர்க்கஸ் டிராகன் போலன்ற மாதிரி நாலு பசங்க அங்க வரும்போது ஓ லிங்ஸி வீஸ்ல இருக்க பசங்களான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா. வயர்லன்னு சத்தம் எல்லாம் வர இந்த அவனை பசிக்குது நினைக்கிறேன் ஆப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி தருவாளா. பயப்புல ஆனந்த கண்ணீரை விட்டுட்டு இருப்பான். இந்த பசங்களை அவன் அட்டாக் பண்ற என்ன பண்ற மாதிரி அவங்க டக்குன்னு வரும்போது ஏதோ சின்ன பொண்ணா இருக்கு இந்த பொண்ணு அந்த ஹோலி செயின்ட்ன்ற மாதிரி யோசிக்கும் போது என்ன தைரியம் இருந்தா சின்ன பசங்களே சாப்பிட பாப்பா உன சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போது அவன் சும்மா ஒரு டம்மி பீஸ்ன்ற மாதிரி கலங்க சொல்லுமா. ஆமாங்க நான் வீகன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்ன தைரியம்டா உனக்குன்ற மாதிரி திட்டினவ நீ வீட்டுக்கு போ அம்மா நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லும் போது ஓ அப்படியா சரி நாளைக்கு விளாட்லான்ற மாதிரி அவங்களும் போயிருவாங்களா. பசங்களாம் சேஃப் ஆயிட்டாங்க. ரைட்டு நீ என்ன டீமனோட பிளான் போட்டு இந்த ஊர் அழிக்கலாம் பாக்குறேன் கேட்கும் போது ஏங்க அதெல்லாம் இல்லங்க இந்த ஊர்ல ரெஸ்ட் எடுக்கலாம் தான் வந்தேன்னு சொல்லுவானா. என்னது இந்த ஊர் அழிக்க வரலையான்னு கேட்கும் போது நான் ஏன் முதல் இந்த ஊர் அழிக்கணுன்ற மாதிரி கேட்பானா. ரைட்டு சரிவா ஹோட்டலுக்கு போவோன்ற மாதிரி கூட்டு போவாளா. எங்க வாட்டர் செயின்ட் நான் இந்த ஊரெல்லாம் அழிக்க வரல, நான் வெறும் ரெஸ்ட் தான் எடுக்க வந்தேன் என்ன நம்புகின்ற மாதிரி சொல்லும் போது என்ன வாட்டர் செயின்ட் நான் வெறும் சின்ன பொண்ணு தான் நீ வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கேன்னு சமாளிக்கும் போது சரி நீ சொல்றதே கரெக்ட்னு வச்சுப்போமே அந்த வாட்டர் செயின்ட் சீக்கிரமாவே இந்த ஊருக்குள்ள பேரியர் எடுத்துட்டு வரணும் எல்லாம் டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருன்னு சொல்லும் போது சரி சரி நான் பார்த்து இல்ல நான் வந்து அவங்கள்ட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்ற மாதிரி சமாளிப்பாளா. ஐயோ பசிக்குதேன்ற மாதிரி தலைவன் யோசிச்சுட்டு இருப்பான். சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச